பரிதாபமான சூழல் தான். விஜய் இப்படி ஒரு பிளான் பண்ணுறவங்களாம் இப்படி தப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்கன்னு எனக்கு முழுக்க வேதனை தான். நம்ம வளர்க்கப்பட்ட ஒரு ஹீரோ இல்லை சார். ரொம்ப கவலையாக இருக்குது. விஜய் நாங்கள்லாம் எவ்வளவு ஒரு அகிம்சையோட, அன்போட என்னைக்காவது ஒரு நெகட்டிவ் வார்த்தை எங்கேயாவது நான் கிட்டத்தட்ட 27-30 வருஷம் இருந்திருக்கேனே, எங்கேயாவது நெகட்டிவ் வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி தான் கரூர் சம்பவம் நடந்திருக்கு. திட்டம் போடுறது, பிளான் போடுறது எதுவுமே சரியில்லைனால தான் கெட்ட பேர் எவ்வளோ விஜய்க்கு தான் வரும். 30 நாள் எங்கே சார் போனாங்க இவங்க? இந்த ஆதவ அர்ஜுனா இவ்வளோ பேசுகிறாங்களே முரட்டுற மாதிரி. எங்கே போனார் அவர்? எங்கே போனார்? இவன் புஷியானந்த் எங்கே போனான்? நிர்மல் எங்கே போனார்? எல்லாம் அவுட் ஆஃப் எங்கே இருக்குன்னு இந்த நம்பர் உபயோகத்தில் இல்லைன்னு சொல்லி எங்கே எங்கே போனீங்கன்னே தெரியாது. அவருக்கு நல்லது பண்ணுற மாதிரி பேசி அவரை நயவஞ்சகத்தனமாக உள்ளே கொண்டு மாட்டி விட்டுறக்கூடியவங்களை அவர் நம்பக்கூடாது. இப்போ நம்மலாம் விஜய்கிட்ட இருந்து அரசியலில் எந்த இதுவும் பண்ணலை. நம்ம ஒரு தனி இயக்கமாட்டு நம்ம யாருன்னு காட்டணுங்கிறதுக்காக எனக்கும் ஒரு கோபம் இருக்கும்ல சார். எனக்கு அதனால் ஆதங்கத்தில் நம்ம பண்ணுறோம். ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் நடிகரும் தாவேகா தலைவருமான திரு விஜய் அவர்களின் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து கூடவே பயணித்து அவருடைய பிஆர்ஓவாக மேனேஜராக செயல்பட்டு சில வருடங்களுக்கு முன்பு சில மனக்கசப்பினால் வெளியே வந்தார். அப்படிப்பட்டவர் தான் இந்த பிடி செல்வகுமார் சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க சார். சார் விஜய் உடைய அரசியல் என்ட்ரி வந்துருச்சு, ஓகேங்களா? அவர் தாவேக்காவுடைய கட்சி ஆரம்பிச்சார், தலைவராகிட்டார். அவருடைய ஒரு கூட்டத்தை நடத்துகிறாரு. எங்கன்னா கரூரில் ஒரு ரோட் ஷோ. அங்கே ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சு. 41 பேர் உயிரிழப்பு. அதை கேள்விப்பட்டிருப்பீங்க அன்றைக்கி நைட்டு. இது ஈவினிங் நடக்குது. அதை கேள்விப்பட்டன உங்களுடைய மனநிலை, அதாவது நீங்கள் பணியாற்றிய உங்களுக்கு ஒரு முதலாளியாட்டம், ஒரு ஆக்டர், அவருக்கு நீங்கள் ஒரு மேனேஜராக இருந்திருக்கீங்க. அவருக்கு இப்படி ஒரு சூழலில் சிக்கிட்டாரு அப்படின்னா உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? அதுக்கப்புறமா நீங்கள் அவரை தொடர்பு கொள்றதுக்கான முயற்சி ஏதாவது செய்தீர்களா? இல்லை, எனக்கு அது ஒரு பரிதாபமான சூழல் தான். விஜய் இப்படி ஒரு பிளான் பண்ணுறவங்களாம் இப்படி தப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்கன்னு எனக்கு முழுக்க வேதனை தான். நம்ம வளர்க்கப்பட்ட ஒரு ஹீரோ இல்லை சார். எவ்வளோதான் இருந்தாலும் சரி அது வேதனையாக தான் இருக்குது சார். அது மட்டும் இல்லை, உயிர்கள் சார். அதுவும் அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல, மூச்சு திணறி எப்படி அந்த டெத்து நம்ம நினச்சி பாருங்கள். அதாவது விஜய் பார்க்கலாங்கிற ஒரு சந்தோஷத்தில் அழைக்கப்பட்டவர்கள். அப்போது நீங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்க எல்லாமே நீங்கள் திட்டமிடணும் கரெக்டாக. ஆப்ஷன் ஏ, பி, சி, டி எப்படிலாம் வச்சுருக்கணும், இப்படிலாம் தண்ணி கொடுக்கணும், இப்படிலாம் இவ்வளோ கூட்டம் வந்தால், கூட்டத்துக்கு மேலே வந்தால் என்ன. ஏன்னா ஒரு ப்ரைம் டைமுக்குள்ளே கொண்டு வரீங்க. நீங்கள் பெர்மிஷன் வாங்கினது ஒரு டைம், நடத்துகிறது ஒரு டைம்னா அது ப்ரைம் டைம். இப்போ ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் சார். அதே இது ஒரு 5 மணி 6 மணின்னு நினச்சி பாருங்கள். ஒவ்வொரு இடமா இருக்கட்டும், அது வடபழனியாக எந்த ஒரு இடமா இருக்கட்டும், அந்த ப்ரைம் டைமுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும்ல சார். அந்த டைமை சூஸ் பண்ணால் தான் கூட்டம் பெரிய நெருக்கடியை காட்டி, கூட்டத்தை காட்டி நம்ம அப்படி பண்ணலாம். ஏதாவது திட்டங்கள் தீட்டியிருக்கலாம், திட்டம் தானே. அப்போது அது தவறான திட்டம். இது இதனால் பாதிக்கப்படும், நெருக்கடி வரும்னு யார் இது பண்ணணும்? அப்போ அவங்க கூட இருக்கிற ஆட்கள் சரியாக அவருக்கு ஆர்கனைஸ் பண்ணலாம், அவர் சரியான கைடன்ஸ் கொடுக்காதது ஒரு ஃபெயிலியர் தானே. கண்டிப்பாக சார், கைட்லைன்ஸ் பண்ணல, அதை நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும். கைட்லைன்ஸ் கொடுக்கல சார், செத்துட்டாங்க சார், இறந்தாச்சு. இவ்வளோ ஒரு நெருக்கடியில் உங்களை பார்க்க வந்தவங்க, உங்களை விருந்தினர் மாதிரி தானே, உங்களை பார்க்க வந்தவங்க. நீங்கள் தான் அனுமதி கேட்டிருக்கீங்க, நீங்கள் தான் அவங்கள வர சொல்லியிருக்கீங்க, இத்தனை மணிக்கு வாங்கன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்கீங்க. எஸ்பி ஆஃபீஸில் நாங்கள் இத்தனை மணிக்கு இவ்வளோ ஆட்கள் தான் வருவோன்னு சொல்லி எல்லாம் உறுதிமொழிலாம் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் கடிதங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதெல்லாம் யாரும் பொய் சொல்லலை. இப்போ நம்மளே ஒரு வேளை சொல்கிறத பார்த்தா கடுப்பில் சொல்கிறாராங்கிறதில்ல. அப்படி ஒரு நெருக்கடி சிக்கல்னு வரும்போது நீங்கள் அங்கே நிற்கிறீங்க இல்லையா? இவ்வளோ நெருக்கடி இருக்குது, சிக்கல் இருக்குது, இதில் ஏதாவது நடக்கணும் தெரிஞ்சால் அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ண வேண்டியது தானே. அப்படி என்ன வேண்டி கிடக்குன்னு கேட்குறேன். அதிக நெருக்கடியாக இருக்குது இந்த சூழலில், இந்த இது வேண்டாம்னு சொல்லி ஏன் கேன்சல் பண்ண மாட்டேங்கிறீங்க? பண்ணியிருக்கலாம் இல்லையா? உயிர் சேதத்தை இது பண்ணியிருக்கலாம் இல்லையா? அதை வச்சுட்டு இன்றைக்கி வர ஏதோ நடந்த மாதிரி இன்றைக்கி வர இப்படி போயிட்டு இருக்காது இல்லையா? நான் 5 லட்சம் கொடுக்கேன், நான் 10 லட்சம் கொடுக்கேன், இறந்த பிறகு இது என்ன இது? இந்த கல்ச்சரை நம்ம எந்த நாட்டிலேயே பார்த்துருக்கோமா? அவங்க இறந்ததுக்கப்புறம் கூட ஒரு மாதத்துக்கு வெளியிலேயே வரவே இல்லை சார். ஒரு அறிக்கையுமே இல்லாமல் போயிடுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கான சரியான ஆலோசகர் யாருமே இல்லை அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது. புரியுங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பக்கம் அந்த மாதிரி இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த அசம்பாவித்துக்கு காரணமே அங்கே அவர் கூட இருக்கிறவர்கள் எல்லாருமே வெறும் ஃபேன்ஸ். அவங்க ஒரு தொண்டனாகவே நடந்துக்கல, எல்லாருமே ஒரு ரசிகனாக தான் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பேச்சு அடிப்படுது. எப்போ ஒரு ரசிகன் ஒரு தொண்டனாக மாற முடியும் சார்? இது என்னென்ன நிறைய பேர் இன்னும் ரசிகன் மட்டுமே நினச்சிட்டு இருக்காங்க சார். அங்கே சாதாரண பொதுமக்கள் கூட ஒரு விஜய் சார் ஒரு நடிகன் இல்லை சார். ஒரு நடிகை வந்தோடனே ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு சினேகா ஒரு இடத்துக்கு வருது சார்.
பார்த்தா சுற்றுப்பகுதி அத்தனை எல்லாமே ஜாம் ஆகிற மாதிரி அத்தனை தெருவும் ஜாமாகவே கூட்டம் கூடிடுச்சு. அவன் வண்டி போட்டுட்டு கூட வந்து பார்க்க வருவான், சினேகா வந்திருக்குதாமே அப்படின்ட்டு. ஒரு சினேகா வரைக்கும் இவ்வளோ கூட்டம் வந்துன்னா ஒரு விஜய் வரைக்கும் கூட்டம் வருமா வராதா சார்? வரும். அங்கேயே சொல்கிறாங்க சார், அங்கே 39 41 பேரில் 39 பேர் எந்த கட்சியில் உள்ளவனே தெரியல. அவங்க இதில் உள்ளவங்க கிடையாது. யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பொதுமக்கள் பொதுவாக இருக்கவங்களே அவரை பார்க்க வருவாங்க சார். ஒரு நடிகர். இப்போ உங்கள் பையன் பார்க்க இப்போ சொன்னால் நீங்கள் இப்போ எந்த கட்சின்னு தெரியாது சார். எந்த கட்சியாக இருந்தாலும் உங்கள் பையன் ஆசைப்படுறான்னு சரி பார்த்துட்டு வரட்டும், விஜய் வராமல் பக்கத்தில் தானே வர போயிட்டு வரட்டுன்னு விடுவீங்களா விட மாட்டீங்களா? விடுவோம். ஒரு ஃப்ரீயாக பார்க்க போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதை வச்சு நீங்கள் வந்து இது இவ்வளோ கூட்டம் வந்துடுச்சு, இது நமக்கு புரட்சி உருவாக்கிறோம் இப்படிலாம் நீங்கள் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு தவறான அவரை ஒரு இது பண்ணுறாங்க. நீங்கள் அது நெருக்கடியான நேரம். திமுகவிலேருந்தே அவ்வளோ ஒரு பார்க்க போயிருக்காங்க. இப்போ திமுக வீட்டுக்கார பிள்ளைகள் போகாதா? பிஜேபியில் உள்ள வீட்டில் உள்ள பிள்ளைகள் போகாதா? அப்படின்றதுனால எல்லாரும் போவாங்க சார். அதே எனக்காக வந்து நீங்கள் அந்த பார்த்தீங்களா கூட்டத்தை, பயமாக இருக்குதா அப்படி இது மிரட்டுறது தானே. அந்த கூட்டம் வந்து ஓட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? மாறாது. அதுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த கூட்டத்தை வச்சு பயமாக இருக்கா, பயம் கட்டுறது. கூட்டத்தை பார்த்தீங்களா, இது வந்து படக்கலத்தோடு வர அப்படின்னா இதெல்லாம் என்னது? ஒரு நடிகரை பார்க்க சினிமா பார்க்க வர கூட்டம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு கூட்டம். இது சினிமா கிரேஸு எப்போவுமே இருக்க தான் சார். அந்த காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலம், பாகவதர் காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலம் முதல் யாராக இருக்கிறது சார். ஒரு சந்தர்ப்பம் வந்தாலே அவ்வளோ கூட்டம் இருக்கும்பாங்க அந்த காலத்துலேயே. ஒரு சிவாஜிக்கு வராத கூட்டமாக சார்? நான் எலெக்ஷனை பார்த்துருக்கேன் சார், சின்ன வயசு அப்போ எனக்கு. அப்படி ஒரு கருங்குளம்னு ஒரு இடத்துல இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஊர் மக்கள் முழுக்க அங்கே தான் சார் இருக்காங்க. எந்த ரோடுமே பல முனைகள்லேருந்து அடைப்பட்டு கிடக்கு. ஒரு நடிகரை பார்க்க அதுக்காக அவருக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுறாங்களா? பாக்கியராஜுக்கு அப்படி கூட்டம் வந்தது சார். அப்போ அப்படி கிரேஸ் அவருக்கு. அரசியல் இது பண்ணும்போது பாக்கியராஜுக்கு அப்படி கூட்டம். அந்த கூட்டத்தில் நான் அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். விஜய் உடைய தமிழக வெற்றி கழகம் வந்து வேறு ஒரு கட்சியோடைய பின்புலத்தில் தான் நடக்குது அப்படின்றாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையில் சொல்லுவாங்க சார். டிவிகே ஒன்று வந்து பேசக்கூடிய பொதுமக்கள் கிரிட்டிக்ஸ் எல்லாம் சொல்கிறது, அது வந்து பாஜகவுடைய பி டீம் அப்படின்றாங்க. சிலர் வந்து திமுகவோட பி டீம் அப்படின்ட்டு சிலர் சொல்கிறாங்க. உண்மையிலே அவர் யாருடைய இயக்கத்தில் தான் அதை நடத்துகிறாரு அந்த கட்சியை, இல்லை அவர் தான் சுயமாக நடத்துகிறாரா சார்? அது எந்த அளவுக்கு என்னால் சொல்ல தெரியல சார். அது ஏ டீமா அவங்க பி டீமாங்கிறது அது எனக்கு சொல்ல தெரியல. அவர் ஒரு கட்சி தொடங்கி நம்ம வந்துடலாம், நம்ம தலைமையில் ஒரு சிஎம் ஆகலானே அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அதாக தான் இருக்குது. ஒருவேளை எப்போவுமே ஒரு உறவுகள் பல இடங்களில் இருக்கும். நாங்கள் இப்படி உங்கள் கூட வச்சுக்கூட தொடர்பு வச்சுக்கூட இப்படி பேசுவோம், திட்டுவோம், நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம் செய்யலான்ட்டு இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு திமுக கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார். திமுகவுடைய பி டீமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்து அவரை ஒரு பொருட்டாகவே இது பண்ணலை. இவரும் எங்களுக்கு இது ஒரே எதிரி அவங்க தான் சொல்லிகிட்டு இருக்கார் விஜய். எங்களுக்கு அரசியல் எதிரி அவங்க தான் அப்படின்ட்டு. அதனால் கண்டிப்பாக அது வந்து டிஎம்கே கூட அவங்க வரக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை சார். ஒருவேளை நீங்கள் பிஜேபியோ இல்லை அதிமுக வேறு ஏதோ இருக்கலாம். சரி, ரைட்டு சார். இப்போது நீங்கள் வந்து இவ்வளோ நாள் பழகி 25 ஆண்டுகளுக்கு மேலாக விஜயோடைய பயணித்தார். நடுவில் வந்து ஒரு ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒதுங்கி இருந்து நீங்கள் இந்த கலப்பை மக்கள் இயக்கம் ரன் பண்ணியிருந்தீங்க. அப்புறமா பாஜகவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, எல்லாமே ரைட்டு. இப்போ திடீர்னு திமுகக்குள்ளே போய் சேர்ந்துட்டீங்க சார். திமுகக்குள்ளே சேர்றது எல்லாருமே நிறைய பேர் கட்சியிலேருந்து மாறி போவாங்க, இல்லை புதுசாக போய் சேர்றவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையும் திமுகவை பொறுத்தவரை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருந்தால் மட்டுமே அங்கே இருக்கக்கூடிய தலைவரோ இல்லை இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து முன்னிலையில் கட்சியில் இணைக்கிறதுன்றது ரொம்ப கம்மி சார். ரொம்ப பிரபலமாக இருக்கணும் அப்படின்ற. ஆனால் பிடி செல்வகுமார் அவருடைய சகாக்களுடன் வந்து கட்சியில் சேராருன்னு அறிவாலயத்துக்கு வெளியில் ஒரு சேர்ஸ் எல்லாம் போட்டுட்டு அங்கே வந்து ஸ்டாலின் உட்காராரு, பார்த்தவங்களாம் உட்காராரு, நீங்கள் தள்ளி உட்காரீங்க, அவர் பக்கத்தில் வேற ஒருத்தர் வந்து உட்காராரு. ஏன் பண்ணி ஏஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அங்கே உட்கார வச்சு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாரு. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, விஜய் நடித்த ரெட் ஜெயிண்ட் மூவிஸ், அதாவது வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, உதயநிதி ஸ்டாலினுடைய முதல் படமான குருவி படம் அவங்க தயாரித்தாங்க. அந்த படம் தயாரிப்பில் நீங்கள் வந்து அப்போ விஜயோடைய மேனேஜராக இருந்திருக்கீங்க, பிஆர்ஓ இருந்திருக்கீங்க. அப்போ உங்களோட செயல்பாடுகளை பார்த்துட்டு இன்று உங்களை அழைச்சி உட்கார அளவுக்கு இருந்திருப்பீங்களா? எப்படி சார் இது? இல்லை, அந்த இதுக்காக மட்டும் இல்லை சார். அப்போ இருக்கும்போது உதயநிதி அவர்களை நான் பல முறை பார்த்துருக்கேன். உதயநிதி அவர் அண்ணாணி நல்ல ஒரு அன்பாக தான் எப்போவுமே பேசுவார். அவர் ஒரு பெரிய சிஎம் வீட்டு பேரன், சிஎம் வீட்டு பையங்கிற மாதிரி இந்த காலத்துலேயும் உதயநிதி அவர்கள் நடந்தது கிடையாது.
இப்பவும் அப்படி தான் இருக்கிறார். அரசியலில் வந்து ஒரு துணை முதல்வர் ஆன பிறகு எல்லா இடமும் சாதாரண ஆளாக தான் அவர் டீ குடிக்கிறது, இது பண்ணுறது, மக்களோட மக்களாக பயணப்படுறாரு. நம்ம அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறேன். அரசியல்னால் அப்படி தான் இருக்கணும். அவர்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பல முறை என்ன கூட்டிருக்காரு. கலப்பையை பற்றி பல முறை நம்ம செய்கிற சர்வீஸுகளை பற்றி அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டு நமக்கு சாதகமாக இப்படி ஒரு இயக்கம் அங்கே சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க தென் மாவட்டங்கள்ங்கிறத அவர் பார்த்துட்டு என்ன தோளில் கைத்தட்டி இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலலாம் பாராட்டியிருக்காரு. இப்போ நம்ம விஜய் கூடாலையும் இருந்தவர் விஜய் இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு அவர் தான் பாடுபட்டிருக்காருன்னு இங்குள்ள ரிப்போர்ட்டும் சொல்லுது. இப்போ கலப்பை மக்கள் இயக்கம்ங்கிறதுல ஒரு பியூராக அரசு பள்ளி மாணவர்களுக்காக பல கட்டடங்களை கட்டி கொடுத்துருக்காரு. அவர் மேலே எந்த நோ அலிகேஷன், இதுவரை எந்த போலீஸ் ஸ்டேஷனில் வழக்குகளோ வம்புகளோ இல்லாமல் ஒரு இவ்வளவு பெரிய பல ஊர்களில் போய் கட்டடங்களுக்கு திறந்துட்டு வராரு. அப்போ அவருக்குன்னு ஒரு மாபெரும் சக்தி இருக்குங்கிற ஒரு ரிப்போர்ட் அவர்கிட்ட வந்த பிறகு தான் நமக்கு ஒரு மரியாதை தந்து இப்படி எனக்கு தரணும்னு நினச்சி அப்படி பண்ணியிருக்காரு. பாராட்டுறாரு. ஒரு தனி நபராக இவ்வளோக்குள்ளே நீங்கள் போராடுறீங்க களத்தில் நின்று, நீங்கள் யாரையும் இதுவரை எந்த மாதிரி இட்டோக்கோ பண்ணி வேறு ஒரு ரூட்டில் நீங்கள் வரல. இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய சுய உழைப்பில் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு மக்கள் பணி செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது உண்மையிலே அதை வந்து இப்பவும் இல்லை, அனைத்து கட்சி கூட்டத்தில் இருக்கும்போது என்கிட்ட சொல்லியிருக்காரு. இப்பவும் எல்லாரும் பேசும்போது அவருக்குரிய மரியாதையை கொடுக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல எனக்கு ஒரு மரியாதை தந்து கரெக்டாக இதுவரை இந்த மாதிரி அவர் வரவழைச்சி இந்த மாதிரி உட்கார வச்சு அதில் அதை கட்சியோட இணைப்பு விழாவை இப்படி எங்கேயும் பண்ணது கிடையாது. அது ஒரு பெருமைப்படுத்தியிருக்காரு. எனக்கு அது பெருமை தான். ஒரு பெரிய இன்றைக்கி சிஎம் சார், ஒரு பெரிய ஒரு மாபெரும் தலைவர், ஒரு திராவிட கழகம் வந்து 50 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள வரலாறு. அப்போ அந்த வரலாற்றிலிருந்து வந்த பையன் இன்றைக்கி நம்மளை இவ்வளவுக்குள்ளே வரவழைச்சி பெரிய தலைவர்கள்லாம் கூட இருக்காங்க. ஆர்எஸ் பாரதி அண்ணே, பெரிய நிறைய மினிஸ்டர்ஸு, நம்ம சுப்பிரமணியம் அண்ணே, நம்ம அவர் பேர் சேகர் பாபு, அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, நிறைய அமைச்சர்கள், நிறைய எம்எல்ஏக்கள் எல்லோரும் முன்னாலையும் வச்சு நம்ம இணைப்பை அவர் இவ்வளோ மரியாதை கொடுத்து பண்ணுறதே அவருடைய அரசியல் முதிர்ச்சி சார். எல்லாருக்குமே அவர் பொதுவாகவே மரியாதை கொடுக்குறார் சார். யாராவது ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் முக்கியமானவங்க இருந்தால் கூட போகிறார் சார், எல்லா வேலையும் போட்டுட்டு போகிறார் சார். கரூருக்கு ஒரு பிரச்சனை உடனே எவ்வளோ அழகாக பிளேட் எடுத்துகிட்டு போனார், தனி பிளேட்டு. அவருக்கும் குடும்பம் இருக்கும், அவருக்கும் ஓய்வு எடுக்கணும்ல சார். ஒரு ஏஜுக்கு பிறகு ஓய்வு எடுக்க தோணுமில்ல, ஆனால் ஓய்வு எடுக்கலை. அவர் இரவு பகல் பாராமல் உழைக்கிறார் சார். சும்மா சாதாரணமாக இல்லை, எந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறார். இப்போது நீங்கள் திமுகவில் இணைந்துட்டீங்க. உங்களை போல் அடுத்த லெவலில் இருந்த விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்த மாவட்ட தலைவர்கள், அந்த மாதிரி மாவட்ட செயலாளர்கள், சில பொறுப்பில் வட்டத்தில் அந்த மாதிரி இருந்தவங்களாம் நிறைய அதிருப்தியாளர்கள் இருக்கிறாங்க. அதாவது நீங்கள் வெளியேறியதுக்கப்புறமா அதிருப்தியாளர்கள் இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பாவோட சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து இப்போது உங்களை தொடர்ந்து உங்கள் மூலமாக வந்து திமுகவில் இணைறதுக்கான வாய்ப்புகள் உண்டா? இல்லை, நான் அதை ஆர்கனைஸ் பண்ண மாட்டேன் சார். அவங்க வந்து இணைஞ்சால் நாம் என்ன பண்ண முடியும்? இப்போது அதை தான் நான் பல முறை சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் கூட வச்சுருக்கவங்கெல்லாம் யார்? இப்போது இன்றைக்கி வந்தவங்க ஆதவ அர்ஜுனா இப்போ வந்தவர், ஒரு 7 மாதத்துக்குள்ளே வந்தவர். நிர்மல்குமார் யார்? இப்போ வந்தவர். இவர் யார்? நாஞ்சில் சம்பத் இப்போ ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்னால் வச்சவர். செங்கோட்டையன் எப்படி? அவர் ஒரு தியாகம் பண்ணவர் கிடையாது. ஒரு கட்சியில் இருந்தார், எம்ஜிஆர் கூட இருந்தார். எம்ஜிஆர் இருக்கும்போதும் மினிஸ்டராக அனுபவிச்சிருக்கிறாரு, எம்எல்ஏ இருந்திருக்காரு. அதேமாதிரி அம்மா பீரியட்லையும் எல்லாமே அனுபவிச்சவர். 50 ஆண்டுகள் அனுபவிச்சிருக்காங்கன்னே அவரே சொல்கிறாரு. அதனால் அவர் திடீர்னு ஒரே நாளில் வந்து இன்னொரு கட்சிக்கு இங்கே வராரு. இப்போ நம்மலாம் விஜய்கிட்ட இருந்து அரசியலில் எந்த இதுவும் பண்ணலை. நம்ம ஒரு தனி இயக்கமாட்டு நம்ம யாருன்னு காட்டணுங்கிறதுக்காக எனக்கும் ஒரு கோபம் இருக்கும்ல சார். எனக்கு அதனால் ஆதங்கத்தில் நம்ம பண்ணுறோம். ஆனால் இதே செங்கோட்டையன் என்ன செய்யிருக்கணும்? உனக்கு ஒரு ஆதங்கிறதுனா எம்ஜிஆர் பேர்லேயே, எம்ஜிஆர் அம்மா பேர்லேயே ஒரு நீ கட்சியை தொடங்கியிருக்கலாம், இதை பண்ணியிருக்கலாம். ஏன் ஒரே நாளையில் வந்து மாற்றி இங்கே வந்து நம்ம எம்எல்ஏ அனுபவிக்கலான்ட்டு அவர் அப்படி ஒரு திட்டத்தோடு வந்திருக்கார். அப்போ திட்டங்கள் எல்லாருமே தன்னுடைய அதிகாரத்தை பிடிக்கணும், பசி ஒரு வேட்டை நாய்கள் மாதிரி எல்லாமே ஏதோ ஒன்று பிடிக்கணுன்ட்டு வந்து நிற்கிற கூட்டம் சுற்றி இருக்குது. இதில் யாராவது உங்களுக்கு போஸ்டர் ஒட்டி கஷ்டப்பட்டு போஸ்டர் ஒட்டினவன், யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணவன், ஒரு கட்சியை வந்து அந்த காலத்தில் வளர்க்குறதுக்கு இந்த கட்சியில் நீங்கள் நடிகராக இருக்கும்போது அந்த ரசிகர் மன்றங்களையோ அந்த நம்ம விஜய் மக்கள் இயக்கமோ வளர்க்கும்போது அந்த படம் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க சார். எனக்கு தெரியும். அந்த போஸ்டர் ஒட்டினவங்களோ உங்களுக்காக உழைச்சவங்களோ கடனை வாங்கி உழைச்சிருப்பாங்க சார், கஷ்டப்பட்டுப்பாங்க சார். எல்லாம் மனுஷன் தானே சார். அப்படிப்பட்ட நபர்களை யாராவது ஒரு ஆளு இந்த போஸ்டிங்கில் யாராவது இருக்காங்களா? நீங்கள் பதவி கொடுப்பண்ணி முத சொல்கிறீங்க போஸ்டர் ஒட்டினவனுக்கு தான் அங்கே பதவி அப்படின்ட்டு. இது மற்ற கட்சி மாதிரிலாம் கிடையாது. இதில் அடிமட்ட தொண்டன் நமக்காக வேலை பார்த்தவனுக்கு தான் அங்கே பதவின்னு சொன்னீங்க.
இன்னைக்கு யாராவது ஒரு நாஞ்சில் சம்பத்து முதல் எல்லாரும் இதில் இணைஞ்சதில்லை, யாராவது ஒருத்தர் அப்படிப்பட்டவங்க இருக்காங்களா? நாஞ்சில் சம்பத்தை பற்றி தெரியும். செங்கோட்டையன் இப்போ எல்லாருமே பாருங்கள், ஒரு 75 வயசுக்கு மேலே அவர் என்ன ஆர்கனைஸ் பண்ணிடுவான்னு சொல்லுவாங்க. அவர் முதிர்ச்சி வந்தவர் அதிமுகவை பெரிய கட்சியை நீ பண்ணியிருக்க வேண்டியது. எம்ஜிஆருக்கு பேர் அது பெரிய செய்கிற தொண்டாக இருக்கும் இல்லையா? இந்த அம்மாவுக்கு செய்கிற தொண்டாக இருக்கும் இல்லையா? அந்த கட்சிக்கு செய்கிற தொண்டாக இருக்கும் இல்லையா? இவ்வளோ நாளும் நீ எவ்வளோ அனுபவிச்சிருக்கீங்க செங்கோட்டையன் அவர்கள். அந்த மாபெரும் கட்சியை நீங்கள் ஒருங்கிணைக்க முடியல, ஆர்கனைஸ் பண்ண முடியல. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு நீங்கள் தப்பு பண்ணீங்களா, அவர் தப்பு பண்ணி அதை நம்ம சொல்லக்கல. ஆனால் நீங்கள் எவ்வளோ இதுவாக ஈஸியாக வெளியே வந்துட்டு உடனே ஜம்ப் பண்ணுறீங்க. இது எம்ஜிஆருக்கு செய்கிற துரோகம் இல்லையா சார்? இந்த கட்சிக்கு எவ்வளோ பெரிய கட்சி சார் அது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இதில் சேர்ந்துருக்கவங்களுடைய கேரக்டர்லாம் நீங்கள் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவங்க எப்படி ஒரு மாற்று அரசியலை தருவாங்க? அதுதான் சார் என்னோட இந்த நேர்காணல் இறுதி கேள்வியாக நான் கேட்க வேண்டியது என்னென்னா, விஜய் கட்சியில் இந்த பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சு. அதே மாதிரி அவர் மேடையில் பேசும்போது சில தவறான உரையெல்லாம் நிகழ்த்திடுறாரு, தவறான பாயிண்ட்ஸ்லாம் வச்சு சொல்லிடுறாரு, சம்மந்தமே இல்லாமல்லாம் பேசிடுறாரு. இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இப்படி ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருந்திருக்கு. அதனால் நமக்கு கூட சரியான அட்வைசர் இல்லையே அப்படின்ற ஒரு காரணத்தினால், ஐயோ செங்கோட்டையன் அதிருப்தியில் இருக்கார், ரைட், அவரை கூப்பிட்டு அழைச்சி சேர்த்துப்போம் அப்படின்ற முறையில் செங்கோட்டையனையும், அதே மாதிரி வந்து திமுக மீது அதிருப்தி இருந்த பல கட்சிகளை பார்த்த நம்ம நாஞ்சில் சம்பத் இருக்கார் இல்லைங்க, இவங்க 2 பேரையும் தன் கட்சியில் இணைச்சிக்கினாரா, நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இணைச்சிருப்பாரா? அந்த இவங்களோட இணைப்பு இவங்களுக்கு உதவிகரமாக இருக்குமா தாவாய்க்கா? சார் இவங்க 2 பேரும் இல்லை சார். நிர்மல்குமாரும் பாஜகவில் இருந்தார், திமுகவில் இருந்தார். இப்போ இப்போ அருண்ராஜ் யார்? ஒரு ஐஏஎஸ் இன்கம் டேக்ஸ் ரைடுக்கு வந்தவரில் ஒரு ஆள். ஆமாம். நான் என்ன சொல்லலைன்னா, இது வந்து பொது கண்ணோட்டம் இருக்கணும் சார் இதுக்கு. சரி, இவங்கெல்லாம் நீங்கள் என்ன சொன்னீங்க? திராவிட கழகத்துக்கு மாற்று சிந்தனைன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் திராவிட கழகத்தில் இருந்துன்னு ஒவ்வொருத்தராக பிடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ இதே கூட்டத்தை வச்சு இதில் எல்லாம் அனுபவிச்சவனாக இருப்பான், இல்லை ஏதாவது பண்ணுவான், இல்லை அதிகார பசியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க. இந்த கூட்டத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்? சரி, இந்த கூட்டத்தில் ஏதாவது பக்குவம் இருக்கா? ஒருத்தர் பேசுகிறா, ஆதரவு வருச்சுன்னா அதை நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. தொட்டுப்பார், ஒரு சிஎம் கிட்ட சவால் விட்றா. அவர் என்னைக்கா இந்த வார்த்தைகளை விட்டுருக்காரா? அதிகாரத்தில் இருக்கிறவர் அவர் தான். கரெக்ட். என்னைக்காவது அந்த வார்த்தையை விட்றாரா? சிஎம் அவர்கள் என்னைக்கு இருந்தாலும் அந்த வார்த்தையெல்லாம் விட்றது கிடையாது. ஆனால் பாரு, நீங்கள் தொட்டு பாருங்கள், மோதிப்பார். கல்லூரி மாணவர்கள் அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. கல்லூரி மாணவர்கள் எதுக்கு வீட்டுக்கு வர போகிறாங்க? அவங்களுக்கு வேறு வேலைகள் கிடையாதா? கல்லூரி மாணவர்களை படிக்க வைக்கிறதுக்கு, அந்த படித்து ஒரு வேலை பார்ப்பான், செய்வான், அந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லி அப்பா அம்மா, ஒரு சாதாரண அப்பா அம்மாலாம் காலேஜுக்கு அனுப்பினா, அப்போ நீங்கள் வன்முறையை தூண்டுற, மாணவர்களை வேறு மாதிரி திசை திருப்புற. இது தப்பு இல்லை சார். இப்போ உங்கள் பிள்ளையை நீங்கள் காலேஜுக்கு விட்றீங்களா, விஜய்க்கு பிரச்சனை வந்தால் போய் அங்கே சட்டை போடுறாக்கா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாக்கா? அப்போ தவறான ரூட்டுக்கு பேசுகிறவங்க, வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுங்க. எங்கள் 6 மாதத்துக்கு அப்புறம் எங்கள் ரவுடிஸும் என்னன்னு தெரியும்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஆட்களை எதுக்கு கூடல? இவங்க என்ன அவ்வளோக்குள்ளே நம்ம இப்போ தமிழ்நாடு மக்கள் முட்டாள்களா சார்? பத்திரிகையாளர்கள்லாம் முட்டாளா சார்? நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். நீ இப்போமே இந்த வார்த்தையை விடுறவை, நீ எப்போ என்னெல்லாம் பண்ணுவா? நீ நாளைக்கு நீ உனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடச்சுன்னா மக்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சார். ஓட்டு போடுறவங்களும் ரொம்ப ஜாக்கிரதை. பெரிய வன்முறையை தூண்டுற ஆட்கள்லாம் கூட இருக்காங்க. ரொம்ப கவலையாக இருக்குது. விஜய் வந்து நாங்கள்லாம் எவ்வளவு ஒரு அகிம்சையோட, அன்போட, என்னைக்காவது ஒரு நெகட்டிவ் வார்த்தை எங்கேயாவது நான் கிட்டத்தட்ட 27-30 வருஷம் இருந்திருக்கேனே, எங்கேயாவது நெகட்டிவ் வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போவும் அவர் புரிஞ்சுக்கிடணுங்கிறக்காக இதையும் சொல்கிறேன். அவருக்கு நல்லது பண்ணுற மாதிரி பேசி அவரை நயவஞ்சகத்தனமாக உள்ளே கொண்டு மாட்டி விட்டுறக்கூடியவங்களை அவர் நம்பக்கூடாது. இப்படி தான் கரூர் சம்பவம் நடந்திருக்கு. திட்டம் போடுறது, பிளான் போடுறது எதுவுமே சரியில்லைனால தான் கெட்ட பேர் அவ்வளோ விஜய்க்கு தான் வரும். 30 நாள் எங்கே சார் போனாங்க இவங்க? இந்த ஆதரவு வருச்சுன்னா இவ்வளோ வந்து பேசுகிறாமலே முரட்டுற மாதிரி எங்கே போனார்? அவர் எங்கே போனார்? இவன் புஷியானது எங்கே போனால், நிர்மல் எங்கே போனார்? எல்லாம் அவுட் ஆஃப் எங்கே இருக்குன்னு, இந்த நம்பர் உபயோகத்தில் இல்லைன்னு சொல்லி எங்கே போட்டு எங்கே போனீங்கன்னே தெரியாது. உன் வீட்டுக்கு வந்த சம்பவம், நீ கூப்பிட்டு வந்த ஒரு விழா மேடை அது. அங்கே இவ்வளோ பெரிய விபத்து நடந்த பிறகு நீங்கள் யாருமே இல்லாமல் எங்கேயும் போயிட்டீங்கன்னா உங்களை நம்பிலாம் எப்படி வர முடியும்? நீங்கள் அதை ஒரு வீரமாட்டு அவன் மேலே குற்றம், இவன் மேலே குற்றம், அவன் பண்ணியிருப்பான். போலீஸுக்காரங்களுக்கு நீங்கள் ஒரு சொன்ன டைம் சொன்னால் அந்த டைமுக்கு நிற்பான் சார். காலையிலேருந்து அவங்களுக்கு நீங்கள் 3 மணிக்கு நீ டைம் சொன்னால் அவன் வந்து 10 மணிக்கு அங்கே வந்துடுவான் சார். நீங்கள் வந்து நைட்டு 7-8 மணி வரை அப்படியே போச்சுன்னா அவ்வளோ நேரம் அவனும் மனுஷன் தானே சார். ஒரு யூரின் பண்ணாமா சார், ஒரு பாத்ரூம் பண்ணாமா சார், ஒரு டீ காப்பி குடிக்க வேண்டாமா சார்? அவனுக்கும் ஒரு இது இருக்குல்ல, மனுஷன் உயிர் தானே சார். அப்போ எல்லாருக்கும் இப்படி பாதிப்பு இருக்கும் சார். எல்லோரும் ஒரு தண்ணி வசதி இல்லாமல் இருக்காங்க, நடு பாதையில் நம்ம வச்சுருக்கோம், வாரவங்களுக்கு தண்ணி வசதி இல்லாமல் இப்படிலாம் பிரச்சனைகள் வரணும். யாராவது சொல்லிக் கொடுக்கக்கூடிய யாராவது அந்த பக்குவம் உள்ளவங்க இருக்காங்களா? இந்த மக்கள் மேலே சிந்தனை பண்ணுறவங்க யாராவது இருக்காங்களா சார்? அவங்க சிந்திக்கணும் சார்.
ஒரு உயிர் கூட போகக்கூடாது சார். உயிரை எடுக்கக்கூடிய ஒரு உரிமை எவருக்கும் கிடையாது. இந்திய சட்டம் அதான் சொல்லுது. அப்போ இத்தனை உயிர் போன பிறகு நீங்கள் சர்வசாதாரணமாக வந்து திரும்ப சவால் விடுறீங்க. இந்த மாதிரி நடந்ததுக்கு நாங்கள் காரணம் தெரியாமல் நடந்துட்டோம், எங்கள் பிளானில் திட்டங்களில் இது இருக்குது, இனிமேல் இப்படி நடக்காது, இந்த மாதிரி ரோடு ஷோ பண்ண மாட்டோம், மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம், ஏதாவது எங்கேயா பேசியிருக்காங்களா சார்? அப்போ உங்களுக்கு என்னென்னா அதை மறைக்கிறதுக்கு பார்க்குறீங்க. குற்றச்சாட்டை வேறு நீங்கள் செய்த தப்ப இன்னொருத்தர் மேலே பழிய போடுறீங்க, போலீஸ் மேலே. நான் சொல்கிறது போலீஸும் மனுஷன் தானே சார். நான் நியாயமாக கேட்குறேன். காலையில் இருந்து அங்கே காவலுக்கு காக்கிறவங்க ஒரு தண்ணி குடிக்க வாய்ப்பு இருக்குமா சார்? ஒரு டீ குடிக்க வாய்ப்பு இருக்குமா? நம்ம போலீஸுக்காரங்கன்னா அவங்கள எப்போவுமே தவறான கண்ணோட்டத்தோடய பார்க்கக்கூடாது. அப்போ நீங்கள் இந்த கூட்டத்தை நீங்கள் அந்த விழா கரெக்டான சொன்ன டைமுக்கு வரணும். ஏன்னா அது ஒரு முக்கியமான இடத்துல நீங்கள் வச்சுருக்கீங்க. அது ஒரு ப்ரைம் டைம் ஆகும்போது கூட்டம் அதிகமாகும், பப்ளிக் வரும், எல்லாம் டிராஃபிக் ஆகும், பிரச்சனை இன்னும் அதிகமாகும். அப்போ நீங்கள் அதை சரியாக சொல்லி சரியாக செய்யணும் இல்லையா? அப்போ நீங்களே தப்பு பண்ணிவிட்டு நீங்களே அடுத்தவங்க மேலே பழிய போட்டு போலீஸ் மேலே அவங்க மேலே அவங்கெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க. ஒரு நடிகனுக்கு தான் எப்போவுமே அவர் பாவம் வந்திருக்காரு, இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, எப்போவுமே அப்படி தான் சார் உள்டாவாக பேசுவாங்க. அதான் இந்த கமெண்ட் பண்ணுறவங்க இந்த மக்களுக்கு இன்னும் சிந்திக்க தெரியல. அவர் கரெக்டாக பாவம் என்ன செய்வார், இவங்க ஒழுங்காக பண்ணலை, இப்படி எப்போவுமே ஒரு பொய்யான மாயமான ஒரு துரதிருஷ்டம் சார். இது எந்த நாட்டிலையுமே இல்லாத ஒரு துரதிருஷ்டம் தமிழ்நாட்டில் இருக்குது சார். எந்த நாட்டில் சார் நடிகர்கள் பின்னால் இப்படி கூட்டம் போகுது? கேரளாவில் போகுதா, கர்நாடகாவில் போகுதா, ஆந்திராவில் கூட இப்போ அது அப்படி இல்லை சார். அப்போ நீங்கள் உங்களுக்கு பொய் சொல்கிறதுக்கு, உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு தப்பு பண்ணுறத ஒத்துக்கிறதுக்கு ஏற்றுக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு, எனக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் அவ்வளோ ஆட்கள் வச்சுருக்காங்களா சார்? காசு கொடுத்து நீங்கள் இப்படி போல போட்டு விடுங்க, தப்பாக போடுங்க. ஒரு பொம்பளை கேஸ் கொடுக்க போயிருக்கா, கமிஷனர் ஆஃபீஸில் கேஸ் கொடுக்குறா, வினோதினின்னு ஒரு பொண்ணு. ஆபாசமாக பேசுகிறாங்க, கமெண்ட் போடுறாங்க, அருவருப்பாக கமெண்ட் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தப்பாக கமெண்ட் போடுறவங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும் சார். தப்பு இல்லை சார். அது ஒருத்தருடைய உணர்வுகளையோ ஒருத்தருடைய ஜனநாயக உரிமையில் பேசுகிறதையோ நீங்கள் தவறுதலாக நீங்கள் கமெண்டில் கேவலமாக கெட்ட வார்த்தைகள், அசிங்கம் பிடிச்ச வார்த்தைகளில் நீங்கள் பேசும்போது எவ்வளோ தப்பு சார். இதுக்கு நானே கமிஷனர் ஆஃபீஸில் பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். யாராக இருக்கட்டும் சார், உங்கள் ஜனநாயக உரிமை நீங்கள் பேசுகிறீங்க, அதுக்கு அசிங்கமாக நீங்கள் திட்டுறதோ அவமானமாக பேசுகிறதோ ரொம்ப கொச்ச வார்த்தைகள்லாம் பேசுகிறதுக்கு, அப்போ அதை விஜய் அவர்களே அதுக்கு தான் பக்குவப்படுத்துக்கு ஆள் வேணும் சார். அப்படி பேசக்கூடாது. பொதுத்தளத்தில் பெண்களை தப்பாக பேசக்கூடாது, யாருமே தப்பாக பேசக்கூடாது சார். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு நீங்கள் பார்த்து பேசுங்க, உங்கள் கருத்தில் தவறு இருக்குது அப்படி நாகரிகம் இருக்கும். நாகரிகமாக உங்கள் கருத்தில் தவறு இருக்குது, நீங்கள் சொன்னதில் பிழை இருக்குது சொல்லுங்கள். எதுவுமே தெரியாமல் நீங்கள்லாம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக ஒரு நடிகர்னா தவறுனா தவறுன்னு தான் சொல்லுவாங்க. திருத்திக்கிடுங்க. ஏன் திருத்த மாட்டேங்கிறீங்க? நீங்கள்லாம் விதிவிலக்கானவர்களா? இப்போவுமே நீங்கள் ஜனநாயகத்தையும் நேர்மையையும் உண்மையும் கடைபிடிக்கலைன்னா உங்கள்கிட்ட ஒரு அதிகாரம் வந்தால் என்ன செய்வீங்க? நான் கேட்குறேன், என்ன செய்வீங்க? அதனால் இந்த மக்களை நீங்கள் பக்குவப்படுத்தணும். விஜய் அவர்களுக்கு நான் அவர் கூட இருந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் திரும்பவும் சொல்கிறேன், மக்கள்கிட்ட இன்றைக்கி வன்முறையை தூண்டக்கூடாது. ஜனநாயகம் ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் ஜனநாயகம் ஒன்று தான். எல்லாம் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, ஏழை பாளைகள் நீ பார்க்கக்கூடாது, எல்லாரையும் ஒன்றா ட்ரீட் பண்ணணும். இதெல்லாம் விஜய் போன்றவர்கள் ஒரு உச்சத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி சிந்தனையில் அவர் வழி நடந்தால், இந்த மாதிரி சிந்தனையில் மக்களை நெறிப்படுத்தினால், இந்த மாதிரி சிந்தனையில் மக்களை பயிற்சி கொடுத்தால் இந்த சமுதாயம் கொஞ்சமாவது அடுத்த கட்டத்துக்கு போகும் சார். இல்லைன்னா திரும்பவும் பின்னோக்கி போகும் தான் என்பது என்னுடைய கருத்து சார். மிக்க நன்றி சார். நன்றி சார். நன்றி நேயர்களே.